நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்குங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் செல்கிற இடத்துல எல்லாம் வழக்கம் போல் பொய்யும் ஃப்ராடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மக்கள் பார்க்குறாங்க, இது என்ன எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லி ஃப்ராடு சொல்லி நீங்கள் ஓட்டு வாங்குற முடிவு பண்ணுற என்ன பழக்கம் இது அப்படின்னு வண்டியை வழிமறித்து நிறுத்தி கேட்டிருக்காங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு வீடியோ வழியாக இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓட்டு கேட்கும் போது பாதி பேருக்கு வந்து எங்க பாதி வரோம் எல்லாருக்கும் நீங்க ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் நம்பிக்கை ஒரு மணி தண்ணி பார்த்தீங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டிக்கினார். மக்கள் அவரை நிறுத்தி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் காரில் நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சம்பவம் நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்போ இந்த மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க? தன்னெழுச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிமட்ட தொண்டங்கிட்ட கேள்வி கேட்டால் அமைச்சர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிடுறான். அமைச்சர்கிட்ட கேட்கவே முடியாதுங்கிற தைரியத்தில் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தால் மக்கள் பார்த்தாங்க, எப்படியும் ஓட்டு கேட்டுக்கு தானே வரணும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கிற கேள்வியை மக்கள் தெளிவாக கேட்டிருக்காங்க. ஆனால் அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ பதில் சொல்ல நேரம் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு ஏன் போடணுங்கிற கேள்வியும் தொடர்ந்து அதில் கேட்குறாங்க. இந்த கேள்விகள் தொடரணும் அப்படின்றது தான் நாட்டினுடைய ஒரு சராசரி குடிமகனாக என்னுடைய வேண்டுகோள். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவ்வளோ கோபமாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவ்வளோ கேள்விகள் கேட்கணுமா அப்படின்றத மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆள்கிற கட்சி எவராக இருந்தாலும் தான் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்கிற சுதந்திரம் இந்தியாவில் இருக்கிறதுனால தான் நாம் ஜனநாயக நாடுன்னு உலகத்தில் சொல்லிக்கிறோம். இல்லை அப்படின்னா சர்வாதிகார ஆட்சி வந்துடும், மன்னராட்சி வந்துடும். அதனால் மந்திரிகள் ஏற்கனவே மன்னர்கள் போல் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதை மாற்றணும் அப்படின்னா மக்கள் நிச்சயமாக மந்திரிகளை பார்க்கும்போது கேள்வி கேட்கணும். தனி ஒரு ஆளாக கேட்க பயமாக இருக்குதா, கூட்டம் கூட்டமாக போய் கேள்வி கேட்கணும். கேட்டால் மாற்ற வருமோ இல்லையோ, நம்ம மந்திரிகள் தான், நம்ம நிரந்தர திவான்கள் கிடையாது, நம்ம நிரந்தரமான ஜமீன் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அமைச்சர்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏதாவது சில மாற்றங்களை பண்ணுவாங்க. சரி, இதெல்லாத்தையும் தாண்டி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞருடைய மகளுக்கு தேர்தல் காலத்தில் மக்கள் ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. அது என்னங்கிறதையும் பாருங்கள். நீங்க இது பார்த்தீங்களா? எந்த பக்கம் போனாலும் அணை கட்டி அடிக்கிறாங்க திமுகவை. அப்போ திமுக கிட்டத்தட்ட தோல்வியை பயத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. களத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணினாலும் பயன் இல்லை அப்படிங்கிற முடிவை தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் தூத்துக்குடி
பாராளுமன்ற தொகுதியில் இவங்களுக்கான வாக்கு வங்கி எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு 2019 கனிமொழி அவங்க பார்த்தீங்கன்னா 2019 5,60,345 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 2019 அவளை ஓட்டு வாங்கி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுறாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்போது இதே ஓட்டு இவங்க திமுகவில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ திமுகக்கான ஓட்டு இதே மாதிரி வரணும். இங்கே இன்னும் 5,60,000 கூடுதல் கூட வரலாம். அப்போ 6 சட்டமன்ற தொகுதி அப்படி கூட்டி வரும்போது அவங்களுக்கு அந்த கிடைச்ச ஓட்டு 3,44,046, கிட்டத்தட்ட 3,44,000 ஓட்டு. கிட்டத்தட்ட அவங்க அங்கே வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த 1.5 வருஷத்தில் திமுக மக்கள் எவ்வளவு பேர் நிராகரிச்சுக்காங்க தெரியுமா? கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு நிராகரிச்சுக்காங்க. எவ்வளோ பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 2,17,000 பேர். 2,17,000 பேர் அவங்க எனக்கு வேண்டாம், திமுக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த வேறு கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி அடங்கும், மக்கள் நீதி மையம் வரும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும். இந்த மாதிரியான கட்சிகளுக்கு வாக்காளர்கள் திமுகவில் சிதறியிருக்காங்க. அப்போ திமுகவை பிடிக்கலை அப்படிங்கிறத, அதுவும் குறிப்பாக கனிமொழி அவங்கள பிடிக்கலை அப்படின்றத தூத்துக்குடி மக்கள் ஏற்கனவே எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடந்த கால தேர்தல் ரிசல்ட்டிலே தெரியுது. திமுக 5 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த பாராளுமன்றத்துக்கு உட்படத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவங்கள பிடிக்கலை அப்படிங்கிறத மக்கள் ஓப்பனாக தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த இடத்துல பொதுமக்கள் இந்த தேர்தலில் யாரை தேர்ந்தெடுப்பாங்கிறத நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், தயங்காமல் சொல்லுங்கள். திமுக தேர்தல் களத்தில் பல்வேறு போலித்தனமான பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்குது. அந்த போலித்தனமான பிரச்சாரங்களை ஒன்று ஒன்றா நம்ம பேசுவோம். அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.